சிவனின் புராணம் சிவ மகா புராணத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். வியாச முனிவரால் இயற்றப்பட்ட இந்த சிவ புராணத்தில் சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்கள், அவருடைய திருவிளையாடல்கள், அவரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்று பல விஷயங்கள் கதைகளாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த சிவ புராணத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் மன அமைதியும் சிவனுடைய அருள் கிடைக்கும் என்பதும் நம்மிடையே இருக்கும் ஒரு ஆழமான நம்பிக்கை. சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாக இருக்கும் நம் சிவபெருமானுடைய கதையை தெரிந்து கொள்ளுங்கள். சிவனுடைய அருளாலும் கடின உழைப்போடும் தான் இந்த பதிவு உங்களுக்காக தயாராகி இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கடின உழைப்பிற்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனல் வழங்கும் தீபனுடைய குரலில் சிவபுராணம். உங்கள் கண்களை மூடுங்கள். இதில் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் உங்கள் மனதால் உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனுக்கு உங்களுக்கு பிடித்த உருவத்தை நீங்களே கொடுங்கள். மனக்கண்ணால் சிவ தரிசனம் பெறுங்கள். வாருங்கள், சிவ புராணத்திற்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். மகரிஷிகளில் ஒருவர்தான் வியாசர். இவர்தான் மகாபாரதத்தை இயற்றினார். இவருடைய முதன்மை சீடர்தான் சூதமா முனிவர். வியாசருடைய அருளால் சூதமா முனிவரும் முக்காலமும் உணரும் ஆற்றலை பெற்று இருந்தார். ஒரு சமயம் பல்வேறு முனிவர்கள் சூதமா முனிவரை பார்க்க வந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் உலக நாயகனாக, பிரபஞ்ச நாயகனாக இருக்கும் சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை இவருடைய வாயால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆகையால் அவர்களுடைய ஆவலை சூதமா முனிவரிடம் கேட்டார்கள். மும்மூர்த்திகளில் முதன்மையானவராக இருக்கும் சிவபெருமான் தான் பரம்பொருள் என்பார்கள். முனிவர்களை பார்த்து சூதமா முனிவர் சொன்னார், முனிவர்களே, சிவபெருமானுடைய மகத்துவத்தை நாரத முனிவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரம்மதேவனிடம் கேட்டார். பிரம்மதேவரும் உலக நன்மை கருதி சிவபெருமானுடைய சிறப்பு இயல்புகளை எடுத்து சொன்னார். அவர் நாரத முனிவருக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிவனை பற்றியும் அவரை பக்தியோடு வணங்கி வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் அவருடைய திருவிளையாடல் பற்றியும் பல்வேறு விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். அப்படியாக உருவான இந்த மகா சிவபுராணத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அத்தியாயம் 1. விஷ்ணு யார், பிரம்மா யார், சிவன் யார்? அனைத்து உலகங்களிலும் பிரளயம் ஏற்பட்டு எல்லா உயிரினங்களும் இறந்து போயின. எங்கும் நீர்மயமாக இருந்தது. ஒரு பக்கம் நாராயணன் ஆதிசேஷன் மீது யோக நித்திரையில் இருந்தார். இன்னொரு பக்கம் பிரம்மதேவன் உறக்கத்தில் இருந்தார். நீண்ட உறக்கத்திற்கு பிறகு பிரம்மதேவன் சட்டென்று விழித்துக் கொண்டார். எந்த இடத்தில் பார்த்தாலும் நீர் சூழ்ந்து இருந்தது. அதை பார்த்தவர் வியந்து போனார். அதற்கு முன்பு அவர் தோற்றுவித்த அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிட்டதை பார்த்து அவர் கவலை அடைந்தார். சரி, மீண்டும் புது உயிரினங்களை உருவாக்கலாம் என்று நினைத்தார். சுற்றுமுற்றும் பார்க்கும்பொழுது அவரை தவிர யாரோ ஒருவர் அங்கு இருப்பது அவருக்கு தெரிந்தது. அதுவரை எல்லாவற்றிற்கும் நான் தான் மூல காரணமானவன், எதையும் உருவாக்க வல்லவன் நான் தான் என்று நினைத்து கொண்டிருந்த பிரம்மதேவனுக்கு அந்த ஒருவர் இருப்பது மட்டும் வியப்பை தந்தது. எல்லா உயிரினங்களும் அழிந்த பிறகு இங்கே நித்திரையில் இருக்கும் இவர் யார் என்ற ஆவல் பிரம்மாவுக்கு ஏற்பட அவருக்கு அருகில் சென்று அவருடைய தூக்கத்தை கலைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார் பிரம்மா. பிரளயம் ஏற்பட்டு விட்டது, எல்லா உலகங்களும் அழிந்து விட்டது, நான் உருவாக்கிய எல்லா உயிரினங்களும் அழிந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது நீ ஒருவன் மட்டும் எப்படி தப்பினாய்? நீ யார் என்று கேட்க, அதை கேட்ட நாராயணன் உறக்கத்தில் இருந்து வெடித்து